Sir, I'm sports person, sir. How to balance my studies also, sir? என்ன கேள்வி கேட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்போர்ட்ஸா ஸ்டடீஸா? கரெக்டா? சார் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது சார்? பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? கேட்கணும். நார்மலாக நான் நான் எல்லாத்தையும் சொல்கிறது, ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கான நேரம் உருவாகும். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமன் வாழ்க்கையில் ஒரு கதை உண்டு. ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவரும் தெனாலிராமனும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு லெவலில் வரும்போது தெனாலிராமன் எனக்கு வேணாம், வயிறு ஃபுல் ஆகிடுச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்றாரு. அப்போது கிருஷ்ணதேவர் ஏன்ப்பா சாப்பிட்ணில்ல, எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுது, வயிற்றில் இடமே இல்லை அப்படி அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல பங்கனிப்பள்ளி மாம்பழத்தை கட் பண்ணி கொண்டு எதிர்க்க வச்சாராம். உடனே அது தெனாலிராமன் எடுத்து சாப்பிட்டாராம். உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு, அது எப்படா இவ்வளோ நேரம் வேணான்னு இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி இடம் கிடச்சிதுன்னு. ராஜா, உங்களுக்கு இது சொன்னால் புரியாது, நாளைக்கு காத்தால அரண்மனையில் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ராஜா வரத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாராம், மொத்த அரண்மனையில் இது மாதிரி ஃபுல்லாக எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாத மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாராம். ஒருத்தர் மேலே ஒருத்தர், எப்படி நீங்கள் நம்ம சகோதரர் சொல்லும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு கூட்டம். அப்போ ராஜா பின்னாடிலேருந்து நடந்து வர சொல்கிறார். நார்மலாக ராஜா அவருடைய ஸ்டேஜுக்கு பேக் சைடில் அவர் கூட்டம் வழியாக நடந்து வாங்க. அவர் உள்ளே நுழையும் போது ராஜா வருகிறார், பராக்கணும் எல்லாம் லைட்டாக நான் இடம் விட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் வரும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வழி விடுவாங்க. அதே மாதிரி தான் மாம்பழத்துக்கு இடம் வந்ததுன்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நார்மலாக 3-4 குறிக்கோள்களுக்கு தேவையான ஒரு பாத்வே நம்மளுக்கு இருக்குது, பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு எங்கே வருதுன்னா, நம்ம ஹார்ட்வே இல்லை ஸ்மார்ட் வேன்னு 2 விஷயத்தில் இதை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். கஷ்டமாக செய்தல், ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயத்தில் செய்கிறது. ஸ்மார்ட்டான விஷயத்தில் செய்கிறதுக்கு சயின்ஸில் நான் பேசும்போது 2-3 பசங்க கேட்டாங்க, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கான்னு. சயின்டிஃபிக் எவிடன்ஸ் 2 விஷயங்களும் இந்த பொண்ணுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்சிபி சார் சொன்ன மாதிரியும் உங்களுடைய போதை முறிவு பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்தி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவலைசேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த விஷுவலைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ், நடக்க போகிற ஒரு விஷயத்தை நடந்ததாக நீங்கள் கற்பனை செய்து பார்த்தல். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் நல்லதாக இருக்கும், உதாரணத்துக்கு அந்த பொண்ணு கரஸ்பாண்டன்ட் சார் சொன்னார், தேக்குவாண்டோ லெவல் ஆல் இண்டியா லெவலில் நீ பண்ணுறதா சொன்னாங்க. வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். இப்போது நானும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னோடய சின்ன வயசில் 5 வருஷம் கற்றுட்ருக்கேன். ஒரு மாதிரி என்னால் ரிலேட் பண்ண முடியுது. இப்போது ஒரு தேக்குவாண்டோ ஏதோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவதுன்றது ஆக்சுவல். ஆனால் பாக்ஸிங்லலாம் முக்கியமாக ஒரு சொல்லிக் கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா ஷேடோ பாக்ஸிங் சொல்லுவாங்க. இந்த ஷேடோ பாக்ஸிங்கிறது ஆக்சுவலாக அது இருக்கிறதாக நினச்சி சண்டை போடுறது. அதை விட இன்னும் பவர்ஃபுல் சொல்கிறது, நான் ஒருவருடன் சண்டை போடுவதாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் இதோட இந்த கேள்விக்கு பதில் முடிச்சுக்கிறேன். 1970களில் ஒரு ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. அந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் லேடி, அவங்களுக்கு அந்த 2 வருஷம் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. எந்தளவு ஆக்சிடெண்ட், கை கால் எல்லாம் ஃப்ராக்சர் ஆகி அவங்களால அந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிலேட்டட். அப்போ அவங்களுடைய கோச் அவருக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குறாரு. அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அவங்க தினசரி ஒரு ஒலிம்பிக் அத்லெட், நீங்கள் நார்மலாக 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒலிம்பிக் அத்லெட் 4லேருந்து 6 வருடங்கள் தினசரி 14 மணி நேரம் பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அந்த டாப் லெவலில் வர முடியும். அவங்களுக்கு அவர் ஒன்று சொல்கிறார், தினசரி காத்தால 5 மணிக்கு வீல் சேரில் நீ ஸ்டேடியத்துக்கு போய்டு, 12 மணி நேரம் அங்கே உக்காந்துட்டு என்னென்னலாம் நீ ரொட்டீன் பண்ணுவியோ, ரைட் ஃப்ரம் வார்ம் அப்பில் ஆரம்பித்து எக்ஸசைஸில் ஆரம்பித்து அது அனைத்தையும் பண்ணுவதாக மனதில் உருவப்படுத்திட்டு அங்கேயே உட்காருன்னு சொன்னாரோ.
3 வருஷம் கழித்து ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சது. அந்த ஒலிம்பிக்ஸில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அந்த ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து அவங்க முதல் முறையாக நடப்பதற்காக எழுந்துக்கணுன்றதுக்காக கொண்டு போய் அவங்கள ஸ்டேடியமில் வைக்கிறாங்க. இது ரெக்கார்டட், நீங்கள் போய் தேடி பார்த்தா இருக்கும். எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் தயாராக இருந்ததுன்னா, வீல் சேரில் இருந்து நடன்னு சொன்னபோது எழுந்து அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்ஸில் அவங்க கோல்டு மெடல் வாங்கினதாக ஒரு ரெக்கார்டு இருக்குது. எதனால்? லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்லுது, எதை நீங்கள் மீண்டும் 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 உருவகப்படுத்தி பார்க்கிறீர்களோ அந்த தசையானது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுது. இப்போ நான் ஒருத்தர் பஞ்ச் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன்னா, பஞ்ச் பண்ணும்போது என் ஆர்ம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் என்னுடைய ஷோல்டரும் அந்த ஆள் மேலே வரக்கூடிய இம்பேக்டும் நான் யோசித்து பார்த்தேன்னா, அது என்னுடைய உடலில். இதனால தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய எண்ண சக்தி நிறையா பேருக்கு தெரியுது இல்லைன்றது. ஹியூமன் மைண்டினுடைய முக்கியமான ஒரு சக்தி என்னென்னா, எது நிஜம் எது நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பது வித்தியாசம் அதற்கு தெரியாது. ஆழ்மனதுன்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம். இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறீங்க, இது நிஜம், கரெக்டாக? இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நான் கண்ணை மூடிட்டு நீங்களாம் முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி நான் உருவகப்படுத்தி பார்த்தால், என்னோட ஆழ்நிலை மனதுக்கு நான் உருவப்படுத்தி பார்க்கிறேன்னா இது நிஜமாக நடக்கிறதா என்ற வித்தியாசம் தெரியாது. அப்போ என்ன ஆகும்? The mind tends to believe what you repeatedly think. இதனால தான் நான் சொன்னேன், எண்ண சக்தி 60,000 எண்ணங்கள். தேக்வாண்டோவுக்கு நீங்கள் 1/2 மணி நேரம் ஒதுக்குறீங்க, ஸ்டடீஸ்க்கு 2 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1/2 மணி நேரம் ஒதுக்கினது போக இன்னொரு 15-20 நிமிஷம் காத்தால் அந்த கம்ப்ளீட் ப்ராக்டிஸை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான டைம் கிடைக்கும். இப்போ பண்ணுறதோட உங்களால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். வாழ்த்துக்கள். சார் 10 நிமிஷம் நான் என்னுடைய டாக்கில் பேசினது ஒன்று நீங்கள் கவனிக்கலை, இல்லைன்னா மேபி நான் திரும்பி சொல்கிறேன். 3 விஷயங்கள் தொடர்ச்சியாக எல்லா ஜென்ரேஷனுக்கும் முக்கியம். முதல்ல என்ன நான் சொன்னது? குறிக்கோளில் தெளிவு. அந்த குறிக்கோள் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். நான் இப்போ 90 மார்க் வாங்குகிறேன், 91 வாங்கினன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் 60 வாங்குகிறேன், 100 வாங்கினேன்னா பெரிய குறிக்கோள். அந்த குறிக்கோள் பெரிதாக அமைக்கும் பொழுது எனக்கு தேவையான 2 சக்திகள் எனக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 சக்திகள் உங்களுடைய எண்ண சக்தி, இன்னொன்று உங்களுடைய உணர்வுகளின் சக்தி. இந்த எண்ணம் மற்றும் உணர்வுகளின் சக்தியை நீங்கள் நேர்மறையாக பிரயோகப்படுத்தி இது உங்களுடைய குறிக்கோளோட அலைன் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எதிர்காலத்தோட எல்லா ஜென்ரேஷனும் இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய கெப்பாசிட்டி less than 1% தான் நீங்கள் அன்ஃபோல்ட் ஆகிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 100% உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும், 100% வாழ்க்கையை வாழணும், உங்கள் திறமைகள் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த குறிக்கோளை சார்ந்த எண்ணங்கள், குறிக்கோளை சார்ந்த உணர்வுகள், இது 3த்தையும் செய்ய பழக்கங்க. உங்களுடைய வெற்றிக்கு நான் கேரண்டி. நான் பிரீத்தி குக்கர் பற்றி பேசல. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? மைக்கை பிடிச்சி கேளுங்களேன். அவங்களுக்கு டீச்சர் ஒரு கேள்வி கேட்கணுமா? How to set a goal? How to set a goal. ரொம்ப சிம்பிளான விஷயம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்த ஒரு 3-4 விஷயங்களை முதல்ல எழுதிக்கணும். எனக்கு பிடிச்ச 3-4 விஷயம் என்னவாக இருக்கும்? மேபி 1 படிப்பு, 2வது விளையாட்டு, 3வது கேளிக்கைகள், 4வது பணம் சார்ந்த விஷயம், 5 உறவு சார்ந்த விஷயம். இந்த 5 விஷயந்தான் இருக்கும். இந்த 5 விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கணுன்ட்டு ஏதாவது ஒன்றுத்துலேயும் ஒன்று எழுதிடுவார். உதாரணத்துக்கு படிப்பு சார்ந்த விஷயம், நான் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும், இல்லை ஒரு கோல்டு மெடல் வாங்கணும், இல்லை ஒரு பிஹெச்டி படிக்கணும், இல்லை ட்ரிபிள் பிஹெச்டி படிக்கணும், போஸ்ட் டாக்டரல் படிக்கணும், ஹார்வர்டில் போய் படிக்கணும், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்கணும், ஏதோ ஒன்று. அதற்கு அடுத்தது பணம் சார்ந்த விஷயம். எவ்வளோ பணம் உனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கோ எழுது. பேப்பரில் எழுதுறதுக்கு ஒன்றும் செலவே கிடையாது. நான் எல்லா பசங்களுக்கும் சொல்கிறது, வெற்றி தோல்வி என்பதை பேப்பரில் எழுதி பார்த்து எந்த விதமான செலவும் இல்லை. எவ்வளோ வேணால் எழுதுங்க. வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்கிற மாதிரி, அண்ணனை தானே கேட்க போகிற, எவ்வளோ வேணால் கேளு, 500 கேளு, 1000 கேளு, கொடுக்குறேன்னா இல்லையான்ற வேறு விஷயம். இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உறவு சார்ந்த விஷயம், இதை மாதிரி நான் சொன்ன விளையாட்டு சார்ந்த விஷயம், கேளிக்கைகள் சார்ந்த விஷயம். உதாரணத்துக்கு
அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான். எழுதிங்க, யார் கேட்க போகிறாங்க, ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ. இல்லை அடுத்தது இருப்பதற்குள் அடுத்த பாரதி ராஜா, அடுத்த மணிரத்னம், லேட்டஸ்ட் படத்தை சொல்லலை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் தான் எழுதிக்கங்க. இந்த 4 இல்லை 5 எழுதினதில் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. சின்ன வயசில் நான் எப்படிமா இருந்தேன், உங்கள் சின்ன வயசு ஸ்கூல் டீச்சர், உங்கள் அப்பா அம்மா, ரிலேஷன், இவங்க எல்லாரையும் நான் சிறு வயதில் எதில் நிறையா இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன். என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாங்க. பேர் வைக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு 15 ஐட்டமாக அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அதை தவழ விட்டாங்க. அந்த 15 ஐட்டமில் எது அந்த குழந்தை போய் தொட்டுதோ அந்த துறையில் இருப்பதற்குள் உலகத்தில் ஃபேமஸாக இருக்கிற பேர் அந்த குழந்தைக்கு வச்சாங்க. அந்த பையன் அந்த லைன்லேயே அப்புறம் வந்தான். அவன் எடுத்தது கிரிக்கெட் பேட், அது வேறு விஷயம். இதே மாதிரி உங்களுடைய சிறு வயதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்கும், உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அதை எடுத்திங்கன்னா அதுலேருந்து உங்களுடைய குறிக்கோள் அமைவது சுலபமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். தேங்க்யூ. இங்கே மைக்கை கொஞ்சம் கொடுங்க. சார், இது மனித பிறப்பு எடுக்கிறதுக்கு உண்மையான குறிக்கோள் என்னது? சும்மா கோல் வச்சுட்டு அப்படியே போயிடுதா, இல்லைன்னா எதுக்காக? புரியல, திரும்பி சொல்லுப்பா. மனித பிறப்பு எடுக்கிறோம்ல சார், அதுக்கான உண்மையான குறிக்கோள் என்னது? இதை தான் 1910லேருந்து 1930 வரைக்கும் திருவண்ணாமலையில் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் பேர் தெரியுமா? ரமண மகரிஷின்னு சொல்லுவாங்க. நான் யார், நான் ஏன் பிறந்தேன். இது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி கேட்குறதுக்கே ஆக்சுவலாக திறமையாக இருக்குது. ஒரு நாயால் போய் கேட்க முடியுமா, ஒரு மரத்தால் கேட்க முடியுமா, ஒரு யானையால் கேட்க முடியுமா? நான் உலகத்துலேயே நான் என்னவாக முடியும், மனிதனால் மட்டும்தான் முடியும். அப்படின்னா கேள்வி யார் கேட்குறாங்களோ அவங்களாலையும் பதில் சொல்ல முடியும். ஒன்னாலேயே கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னேன்னா அது என்னுடைய பதிலாக இருக்கும். நீ கண்டுபிடிச்சனா என்னுடைய பெஸ்ட் வெர்ஷன் உலகத்தில் என்னவாக இருக்கும். என்னுடைய அனைத்து திறமைகளும் முழு தகுதிகளுடன் வெளிவரும் பொழுது உலகம் என்னவாக பார்க்கும். அந்த பொண்ணுக்கு சொன்ன அதே தான். அதை எழுதிப்பார், அதுலேருந்து ஒரு பதில் கிடைக்கும். அதை அடையும் போது அதுக்கு அடுத்த கேள்வி, அதை அடையும் போது அடுத்த கேள்வி. வாழ்நாளில் கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுனே இருந்தானா பெட்டர் வெர்ஷனும் வந்துனே இருக்கும். அது என்னவாக வருதுன்றதை உலகம் முடிவு பண்ணிட்டு. பாவம், ரொம்ப நேரம் டீச்சரை க்யூவில் விட்டீங்க. சார் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கோல்ஸ் இருக்குல்ல சார், லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்னு. இப்போ லாங் டேர்ம் கோல்னால் இப்போ நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் ப்ளேஸ் ஆகணும், இல்லை இந்த மாதிரி கலெக்டர், ஐஏஎஸ் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற லாங் டேர்ம் கோல் இருக்குல்ல சார். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் இப்போ அடுத்த மாதம் எனக்கு டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது, அதில் ஒரு நல்ல இது எடுக்கணும். இதுக்கு நான் எதில் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் சார்? இப்போலேருந்தே லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பிளானிங்கை செதுக்கலாமா, இல்லை இப்போ ஷார்ட் டேர்மை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கடுத்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டைமிங்ஸ் என்ன சார்? ப்ரியாரிட்டி கோல் செட்டிங்கில் வெறும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மட்டும் இல்லை, பல விதமான குறிக்கோள்கள் இருக்குது. ஆனால் இது பியூர்லி உங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து தான் நீங்கள் அமைக்கணும். சில பேருக்கு லாங் டேர்ம் கோல் அமைச்சா பயம் வரும். இவ்வளோ பெரிய குறிக்கோளை என்னால் அடைய முடியுமா? உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சத்தியம், ஐயோ அட போய லூஸு, 10 ரூபாய்க்கு நான் சிங்கேட்சின்னு இருக்கேன். ஆனால் நாளை பரீட்சையில் ஒரு 100 மார்க்குக்கு 95 வாங்கினோன்னா நம்மளால் நம்ப முடியும். சில பேரால் பெரிய அளவில் கற்பனை செய்ய முடியும். அந்த மாதிரி பெரிய அளவில் கற்பனை செய்கிறவர்கள் லாங் டேர்ம் கோல் வச்சுக்கலாம். சில பேருக்கு எனக்கு இன்றைக்கி சாயங்காலம் என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன படம் பார்க்கணும். உங்கள் திங்கிங்கை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். எதிர்காலத்தில் பிரம்மாண்டமாக உலகத்தையே மாற்றணும்ப்பா, இந்தியாவே மாற்றணும், உலகத்தை மாற்றுற மாதிரி நான் 5 விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க. அவங்களுக்கு லாங் டேர்ம் கோல் நல்லா வரும். ஷார்ட் டேர்ம் கோலுன்றது குறுகிய காலகட்டத்தில் அடையக்கூடிய வெற்றிகள். நம்ம திங்கிங் என்னன்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். ரெண்டுமே ஒர்க் ஆகும். சார், இப்போது எங்களோட பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இப்போ எங்கள் ஜெனரேஷன்லேயே பாதி பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் அப்போது இல்லாதது இப்போ வந்திருக்கு? இப்போது இந்த டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சதால் அவங்களா மைண்ட்ஸ் பிளேவா, இல்லை உண்மையாகவே இது இருக்கா? அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தாத்தா பாட்டிலாம் இறந்தபோது எதற்காக இறந்தாங்கன்னே தெரியாது. இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மெடிக்கல் சயின்ஸ் வளர 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 அவங்க இதனால் இறந்தாங்க, அதனால் இறந்தாங்க. புது 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 வியாதி, புது புது லேபிளு, புது புது டெக்னாலஜி, அது புது புது மருந்து.
பிறக்கிறவன் இறந்துகிட்டே இருக்கான். கரெக்டாக? இதே மாதிரி மன உளைச்சல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுன்றது எல்லா காலகட்டத்திலேயும் இருந்திருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு என்ன மன உளைச்சலாக இருக்கும்? தனக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வருவாரா? இல்லை தன்னுடைய படம் பார்த்துருப்பீங்களா எல்லோரும்? பொன்னியின் செல்வன் பாட்டுள்ள எனக்கு பதிலாக என்னுடைய கசின் வந்துடுவானா, பெரியவரோட பையன். அவருக்கு அது மன உளைச்சலா? மன உளைச்சல் இல்லையா? நம்ம அதுக்கு பேரை கொடுத்துட்டோம், அதனால் அது இருக்குதுன்னு சொல்கிறோம். மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸு இந்த டிப்ரெஷன்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நார்மலாக என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய குறிக்கோள்கள் நடைபெறாத போது. நான் இன்றைக்கி படம் போனோன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா என்னை அழிச்சிட்டு போல. உடனே பசங்க என்ன சொல்லுவாங்க? கிரிஞ்சு அப்பா, நான் ஒரே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். கரெக்டாக? அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சார்ந்த விஷயம். இது பகவத்கீதையில் ஆரம்பித்து எல்லா மதத்திலையும் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக குருக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் உனக்கு 2 விஷயங்களில் தான் கண்ட்ரோல் இருக்குது, 3வது விஷயத்தில் கண்ட்ரோல் கிடையாது. முதல் விஷயம் நமக்கு கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் அமைப்பதில் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோளை உங்களால் அமைக்க முடியும். நடக்குதா இல்லையாத வேறு விஷயம். 2வது, நம்ம எல்லோரும் ஃபெயிலியர் ஆகக்கூடிய இடம், அந்த குறிக்கோளை சார்ந்த எஃபர்ட்ஸ், முயற்சிகளை செய்கிறது யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நம்ம எல்லாம் என்ன நினச்சிருக்கோம்? 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு குறிக்கோள் வச்சிடுறோம். ஆனால் 100க்கு 100 குறிக்கோள் வாங்கணும்னு சொன்னால், முகமது அலி ஒரு தடவை சொன்னாராம், அவர் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணுவாராம். முதல் 10 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உடம்பு சோர்ந்து உட்காரும் பொழுது திரும்பி ஆரம்பிப்பாராம். முகமது அலி ஒரு ஃபேமஸ் பாக்ஸர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவர் ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க இதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பாக்ஸரும் 10 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணுவான். அந்த 10 மணி நேரம் ட்ரைனிங் நானும் பண்ணிட்டேன். இந்த 10 மணி நேரம் நான் பண்ணுறது அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு, அந்த 10 மணி நேரம் நான் பண்ணக்கூடிய ட்ரைனிங் தான் எனக்காக நான் பண்ணிக்கிறேன், மற்றது உலகத்துக்காக பண்ணுறேன். இதே மாதிரி என்னுடைய முயற்சிகளில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு நல்லா தெரியும் இது போகாது. குறிக்கோள் அமைத்தல், முயற்சிகள், இது 2 என் கையில் இருக்குது. 3வது என்ன? ரிசல்ட்ஸ். யாரையால் இந்த ரூமில் உங்களால் நாளைக்கு என்ன நடக்க முடியுன்றது யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியுமா? யாராலையும் முடியாது. கடவுளால் மட்டும்தான் முடியும். நாளைக்கு கார்த்தால எனக்கு இட்லிக்கு தொட்டுக்கு சட்னி கிடைக்கும், யாராலையும் தைரியமாக சொல்ல முடியுமா? முடியாது. திடீர்னு கார்த்தால வீட்டில் இட்லி மாவு வச்சுருப்பாங்க, சட்னிக்கு தேங்காய் கட்டு போயிடும், அதுக்கு பதிலாக வேறு தான் கொடுப்பாங்க. எந்த விஷயங்களுமே நம்மளுடைய மனதில் விளைவுகள் என் கையில் இல்லை. உதாரணத்துக்கு உங்களோட பேசும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் யாருக்கு தெரியுமா வரணும்? எனக்கு தான் வரணும். எதனால்? நான் சொல்கிறது எதுவும் நீங்கள் கேட்கலன்னு தெரியும், போய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், போய் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வரணும்? ஏன் வரல? நான் முதலே தெளிவாக இருக்கேன், இங்கேருந்து ஒன்றும் நடக்காது. அப்போ என் வாழ்க்கையில் நான் ரொம்ப தெளிவு. விதை விதைப்பது என் கையில் இருக்கிறது. விதையிலிருந்து மரம் வர்றதுன்றது யார் கையில் இருக்குது? எந்த இடத்துல விதைக்கணும், எந்த மண்ணில் போடணும், எவ்வளவு உழணும், எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ உரம் வைக்கணும், எப்படி களை எடுக்கணும், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அந்த விதை வளர்கிறதா இல்லையா, செடியாக வளர்கிறதா இல்லையா, மரமாக வருகிறதா இல்லையா, பழங்கள் கொடுக்க போகிறதா இல்லையான்றது என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. என்னோடய வாழ்க்கையில் ஒரு 25-26 வயசில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ஒரு அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் தெளிவாக சொன்னார், எவனும் உலகத்தில் உன்னை பற்றி கவலைப்படல, உன்னோட ரிசல்ட்டை பற்றி திட்டுறவங்க கூட அந்த நேரத்தில் திட்டிட்டு அவன் போயிடுவான். கூட வந்து படித்து காட்டுன்னு அவங்க அப்பா அம்மா வருவாங்களா? வரமாட்டாங்க. டீச்சர் வருவாங்களா? வரமாட்டாங்க. சொல்லி தருவாங்க. எனக்கு பதிலாக அவங்க படிப்பாங்களா? முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ரிசல்ட்லேருந்து மைண்டை எடுத்துட்டா, குறிக்கோள், முயற்சிகள், இது 2ம் சரியாக இருக்கும்போது, என் எண்ணங்களும் உணர்வுகளும் சரியாக இருக்கும்போது, அநேகமாக நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகளுடைய வாழ்க்கை நல்லதாக திருப்பி கொடுக்கும். அதில் ஃபோக்கஸை எடுத்துட்டிங்கன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு இடமே இல்லைம்மா. டீச்சருக்கு மைக்க கொடுக்கலாமா? Sir, how can we reduce the addiction from mobile phones, sir? அதை நான் மொபைல் ஃபோனை பார்க்கும்போது கேட்குறாங்க. இது வந்து என்னுடைய டாக்கில் 1 ஹவரில் பேசினதில் நான் தெளிவாக சொன்னேன். என்னுடைய மைண்டு ஃபோக்கஸ்டாக இருந்தால், மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா அதில்
துரோணாச்சாரியரை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு அர்ஜுனனை தான் பிடிக்குது, மற்றவங்களுக்குலாம் அம்பு விட தெரியாதார்? அவர் வந்து பதில் சொல்ல எல்லாரையும் கூப்பிடுறாரு, அம்பு விட சொல்கிறாரு. ஒரு மரத்து மேலே ஒரு பறவை உட்காந்துருக்கு. அந்த பறவையினுடைய கண்ணில் அம்பு விடணும்னு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அம்பு விடுவதற்கு முன்னால் ஒருத்தரையும் கேட்குறாரு, அம்பு விடுறதுக்கு ரெடியாப்பா? நான் ரெடிங்க. என்ன தெரியுது? வானம் தெரிகிறது, மரம் தெரிகிறது, கிளைகள் தெரிகிறது, கிளைக்கு மேலே இருக்கக்கூடிய பழங்கள் தெரிகிறது, ஓரமாக ஒரு பறவை தெரிகிறது. இப்போ அம்பு விடு, பறவையில் படலை. ஒவ்வொருத்தரும் இதையே சொல்லிட்டு வராங்க. ஃபைனலாக அர்ஜுனன்ட்ட கொண்டு அந்த வில்லி அம்பியும் கொடுத்துட்டு அவனை கேள்வி கேட்குறாரு. அவன் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு சொல்கிறான், எனக்கு அந்த பறவையின் கண்மணி பியூப்பான்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுதுன்னு. இப்போ அம்பை விடு, நேரடியாக கண்ணில் போய் அந்த அம்பு படுகிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி. அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா இல்லையான்றத முடிவு நீங்கள் தான் பண்ணணும். இப்போ நான் மொபைல் யூஸ் பண்ணுறேனோ, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் டீச்சர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் டீச்சர் அதை டீச்சிங் எய்டாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் அதை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் படிக்கும்போது நான் அதை ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் டைம் பாஸில் ரொம்ப 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 கம்மி. நான் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ போனேன்னா நான் பேசக்கூடிய விஷயங்களை அதெல்லாம் போடுறதுக்காக போகிறவங்களே பார்க்குறதுக்காக போல். அப்போ நம்மளுடைய மைண்டில் குறிக்கோள் தெளிவாக இருக்கும்போது, என்னுடைய மைண்டில் என்னோடய குறிக்கோள் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்னை தெரிஞ்சவங்க எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா அது குறிக்கோளாக போடப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். அதை நோக்கி போகும்போது அந்த நோக்கத்தை ஒவ்வாத எந்த எண்ணங்களும் செயல்களும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன். அதை விடும்போது எனக்கு இன்ஃபேக்ட் மற்ற விஷயங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை. இதுலேருந்து உனக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Sir, so you just told that for achieving our target in life, what we have to do is, one, we have to think about it. Thoughts are important, and on the other hand, we have our emotions. How are the emotions connected to achieving our targets, sir? You want me to give an answer in English or Tamil? Whatever, sir. நீ கஷ்டப்பட்டு மூச்சு பிடிச்சி இங்கிலீஷில் கேட்டியா? அதுக்கா சரி, லெட் மீ கிவ் அன் ஆன்சர் இன் இங்கிலீஷ். ஏன்னா மெட்ராஸில் இது பேர் பீட் ரூட்றதுன்னுவாங்க. இங்கிலீஷில் பேச தெரியல, என்னப்பா இங்கிலீஷ் கூட இருக்குது தெரில. Okay, when it comes to life, there are a few things that you have to sit down. Whatever, there was an experiment done about, not an experiment, it happened to be an accident. You can go and search in YouTube. There was a railroad accident that happened about 90 to 100 years ago in Canada. In this accident, the person was working, inadvertently he was lifting a rod and then it pierced through his frontal lobe and came through the backside. In that process, something miraculous happened which led to a lot of scientific discoveries. There is a portion in the below portion of your brain called the primordial brain. There is a spot called as amygdala. You can go and do a Google on that. This amygdala is the seat of your emotions. This person, they found out, he could not even drink a cup of coffee or tea or have food or talk to anyone. He was sitting like what we call as a bag of vegetables. A vegetable cannot think or act on its own. Why? Then they did a scientific discovery which even today is much spoken about. You can go and search for that amygdala railroad accident in YouTube. You will see a very short black and white movie with an actual person. This person, when the amygdala got punctured, which is a rare case, it happens 1 in 100 crores, 1 in a billion as they say, he lost his ability to emote. Then they found out scientifically that the ability to emote is what helps people to decide. For example, give me a cup of coffee. I need to drink that coffee, that is guided by my emotion. And that emotion is guided by something called as a survival instinct. That survival instinct is inbuilt in every human being. When I fight with someone, I am fighting because of survival instinct. I am eating because of survival instinct. I am watching mobile for 5 hours because of survival instinct. There is something called as FOMO, F-O-M-O, fear of missing out.
When I speak to a lot of children, college students, executives, CEOs, they all watch mobile. When I ask them, why do you watch mobile? Sir, in case I don't know the information, I might become irrelevant. In my social circle, they'll speak about something. In my office circle, they'll speak about something. So I need to be plugged in to know what's happening around me all the time. Hence, I watch my mobile. Not because I want to learn, not because I want to waste time. I'm watching so that I don't get missed out. All this is based on that one single factor called as emotions. I need to prove to the world that I am better, I am good, I am there, I am there. Many people keep telling something to the world just to prove that they are there, because otherwise they become irrelevant. The world for everybody else, for you, as far as you are concerned, everybody is irrelevant. For everybody else, you are irrelevant, we never understand it. And this guiding factor is what makes you decide, and hence taking regulation of control of emotions. Emotions is not the culprit. The emotions is like smoke. The base is the fire, which is also called as feelings. Hence, in heartfulness meditation, we speak about your ability to regulate thoughts and feelings. When you're able to regulate the fire, the smoke gets controlled. When I fan the fire unnecessarily, it gives rise to smoke, right? Likewise, if I let the fire just be fire, there is no smoke, which means I can feel without having to emote, which means then I get the ability to manage the two faculties which are nature given, which is your thought and your ability to feel. When these two are aligned to your goal, the whole thing becomes much more easier. Of course, it takes a lot of practice, sometimes years together, but if you make a beginning today, someday you are bound to achieve. Thank you. Sir, one Final question சொல்லிட்டாங்க அவங்க. last question, sir. Actually, as a teacher, நீங்கள் சொன்ன கேட்டகரிஸில் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த லாஸ்ட் கேட்டகரி வாழை மட்டைன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் எங்களால் ரிசல்ட் வந்து வாங்க முடியல. அவங்கள்ட்ட இருந்து கேட்டால் ஒரே பதில் சொல்கிறாங்க, படித்ததெல்லாம் மறந்துடுச்சு மிஸ் அப்படின்னு. ஸோ அந்த மறதியை ஓவர் கம் பண்ண ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார், ஆர்எல்ஸ் மெடிடேஷன் மூலமாக? இந்த கேள்வியை முதல்ல, அதாவது 1 மார்க் கொஸ்டின் ஒரு எஸ்ஏ கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. இதில் முக்கியமான கேள்வி டீச்சர் சைட்லேருந்து பார்க்கணும், ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்க்கணும், மூணாவதாக உலகத்துலேருந்து சயின்ஸ் சைட்லேருந்து பார்க்கணும். டீச்சர் சைட்லேருந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல சொன்ன அதே பதில் தான். கிளாஸ் எடுக்கிறதும் பெஸ்ட் ஆஃப் த இன்புட் கொடுக்குறதும் மட்டும்தான் டீச்சர் கையில் இருக்குது. பசங்க என்ன படிக்கிறாங்க, ஒரே கிளாஸு 40 ஸ்டூடெண்ட், 40 பேர் 100க்கு 100 வாங்கணும்ல. நீங்கள் சுமாராக சொல்லிக் கொடுத்தா 40 வாங்கணும், நல்லா சொல்லிக் கொடுத்தா 80 வாங்கணும், சூப்பராக சொல்லிக் கொடுத்தா எல்லோரும் 100 வாங்கணும். ஏன் 100 வாங்கலை? இது உங்கள் கையில் இல்லை. நான் டீச்சர்ஸுக்கு இது வரைக்கும் ஒரு எஃப்டிபின்னு அக்ராஸ் இந்தியா ஒரு 40-50,000 டீச்சர்ஸ், ஹெச்ஓடிஸ், டீன்ஸ்க்கெலாம் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்கிறது, உங்களை நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே டார்ச்சர் பண்ணிக்காதீங்க. இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. பசங்க என்ன படிக்கிறாங்க, பசங்கள்டேருந்து என்ன வெளியில் வருன்றது உங்கள் கையில் இல்லை. ஆனால் நீங்கள் டீச்சிங் மெத்தடை பெட்டராக மாற்ற முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி முக்கியமாக யூஎஸ் ஸ்டைல், ஃபின்லாண்ட் ஸ்டைல், சிங்கப்பூர் ஸ்டைல் அதெல்லாம் நோக்கி இந்தியா மெதுவாக வந்துட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, வெறும் தேரியாக கிளாஸ் எடுக்காமல் ரீசண்டாக ஒரு தெலுங்கானா ஒரு வீடியோ நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டீச்சரோடது ஓடிந்தது. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பசங்களும் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா வாத்தியார் எல்லாத்தையும் கதையாக மாற்றிட்டார். மொத்த கிளாஸையும் டெய்லி உட்காந்து இந்த சப்ஜெக்டை பசங்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கு கூட இன்றைக்கி ஏன் படம்லாம் ஓடுது, ஏன் சினிமா ஓடுது, இன்றைக்கும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், நம்ம வாழ்க்கையில் கதை பிடிக்கும். நல்ல கதை சொன்னால், அருமையான கதை சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். பசங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இந்த வயசுலேயும் நான் காசு கொடுத்து படம் ஏன் போய் பார்க்குறேன், கதை உருப்படியாக சொல்லுவானா, நல்லா இருக்குமா. இந்த நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை உங்களால் கதையாக மாற்ற முடியும். அதுக்குன்னு 1 மணி நேரம் கதை 5 நிமிஷம், 40 நிமிஷம் உங்கள் கிளாஸ் எல்லாம். இந்த 40 மினிட்ஸில் 35 மினிட்ஸ் கதை 5 நிமிஷம் சொல்ல வரல. ஆனால் அதையே ஒரு கதையாக மாற்றி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா மெனக்கடணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை. அடுத்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, எனக்கு கொடுக்குற சம்பளத்து இது பண்ணுறதே கஷ்டம், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னீங்கன்னா எப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்காத 2 டீச்சர் என் லைஃப்பில் +2 வரைக்கும் 2 டீச்சர். ஒன்று வந்து என்னுடைய ப்ரைமரி டீச்சர், அவங்க பேர் சரளான்னு பேர். என்னுடைய 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வாத்தியார்
விவேகானந்தன், விவேகானந்தன் அவருடைய பேர். இவங்க 2 பேரும் எடுத்த விதம் வகுப்புலேயும் சரி, அவங்க எங்களோட பேசுனது சரி வித்தியாசமாக இருக்கும். வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜாலியாக ஏதாவது ஒரு கதை, ஏதாவது அண்ணி ஒரு தகவல் சொல்லுவாங்க. பொதுவாக இருக்கும் சொல்லுவாங்க. எப்போ எது சொன்னாலும் உன்னால் நல்லா படிக்க முடியும், நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவ, அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எனக்கும் சொன்னாங்க. இது 2ம் அவங்கள தனிப்படுத்தி காமிச்சது. பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கூலை விட்டு போனோன்னு வாழ்க்கையில் எது ஞாபகம் இருக்குன்னா, என்ன படித்தோன்றது ஞாபகம் இருக்காது, எந்த டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்றது ஞாபகம் இருக்கும், அவங்க என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்கன்றது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க, ஜாலியாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கிளாஸுக்கு போனோன்னு அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு போகிறதுக்கு போகாததுக்கும் அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு. எந்த கிளாஸில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்கன்னா, யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க, புக்கில் இருக்கிறத அப்படியே சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருங்க கிளாஸ்க்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த புக்கில் வரக்கூடிய விஷயத்தை ப்ராக்டிக்கலாக மாற்றி அதை ஒரு கதையோடு சொல்லி ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிபனோச்சி சீரீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. ப்ளஸ் 2ல் இப்போ இருக்கான்னு தெரில. ஃபிபனோச்சி இருக்கா உங்களுக்கு ப்ளஸ் 2ல்? இல்லை. அந்த ஃபிபனோச்சி சீரீஸ் எடுக்கும்போது யூனிவர்ஸ் அதுவும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, 1 1 2 3 5 8 13 இந்த சீக்வன்ஸ் தெரியுமா? இது பேர் FIBONOCCI ஃபிபனோச்சி சீரீஸ்ன்னு தேடி பாரு. இதை சொல்லிக் கொடுக்கும்போது இதை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு ஆக்டிவிட்டி வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு கண்டிப்பாக மெனக்கட்டணும், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த வகுப்புக்கு இந்த ஆக்டிவிட்டியை நான் ஒரு 5 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி, இதுக்கு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். இன்றைக்கி சாட் ஜிபிடியில் போனால் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி அதுவே கொடுத்துரும். ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணணும். இதுதான் இன்றைக்கி டீச்சிங் சிலபஸ்ஸு. இந்த சிலபஸுக்கு ஒரு 2 நிமிஷம் ஐஸ் பிரேக்கர் ஈவெண்ட் கொடுங்கன்னு ஃபீட் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் செகண்டில் உங்களுக்கு வரும். அதை சர்ப்ரைஸாக ஆக்டிவிட்டி முதல்ல பண்ணுங்கள், எண்டிங்கில் இதை கற்றுப்பீங்க, இதை தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள். உங்களோட பசங்க இன்ட்ரெஸ்டடாக உட்காந்துருப்பாங்க. 2வது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து போகும். அவர்களுக்கு முக்கியமாக மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இறங்காது. அதுவும் வாத்தியார் ஒழுங்காக படித்து 100க்கு 100 வாங்கணும், ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இதை மாதிரி சொல்லும்போது ஒரு பையன் சொன்னான், ஏங்க உங்கள் ஸ்கூலுக்கு நல்ல பேர் இல்லையா, நான் தான் வாங்கி கொடுக்கணுமான்னு. இதே மாதிரி ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கிக்கணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால், பசங்களுக்கு அன்னெசரியாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க. எதனால்? ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். பல மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் எங்கள் சகோதரர் சுரேஷ்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று பண்ணார், ஞாபகம் இருக்கா? இந்த ரிலாக்ஸேஷன்றது உங்களுக்கு ஒரு பெரிய மருந்து. பல ஸ்கூலில் இன்றைக்கி ப்ரேயர் டைம்லேயும் ஒவ்வொரு நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரேயரை, இந்த ரிலாக்ஸேஷனை 3 நிமிஷம் ஆடியோவில் போட்டு விட்றாங்க. எதனால்? ரிசர்ச் சொல்லுது, உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது எது உள்ளே இறங்கினாலும் பசுமரத்தாணி போல் இறங்கும். மைண்டு ரிலாக்ஸ்டாக இல்லை, டீச்சர் படித்து மார்க் வாங்கினதுக்காக சொல்லித்தராங்க, நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு படிக்கும்போது மறந்து போயிடும். படித்த பையனுக்கு கூட பரீட்சம் போது மறக்கிறதுக்கு காரணம் ரீகால் பண்ண முடியல, எபிலிட்டி டு ரீகால் இல்லை. ஆனால் படித்த சப்ஜெக்ட் வெளியில் இருந்தோன்னு ஞாபகம் வரும். எனக்கு இது 10ஆம் கிளாஸில் நடந்தது. ஒரு செம்ம நான் விட்டுட்டேன், எனக்கு 192 தான் வந்தது. வெளியில் போனால் எனக்கு ஞாபகம் வந்தது, எழுதி காமிச்ச வாத்தியார் சொன்னேன் இந்த தப்பு நீ பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஞாபகம் வரல. அப்படின்னா நான் என்ன பண்ணோம், மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வாத்தியார் இருந்தாலும் சரி, ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணு. இப்போலேருந்து நடக்க போகக்கூடிய விஷயங்கள் என்னுடைய மனதில் தெளிவாக இறங்குகிறது. பரீட்சையில் போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் பரீட்சை பேப்பரை கையில் எடுத்தோன்னா பிரார்த்தனை. எந்த கடவுள் மதம் சார்ந்த விஷயம் அல்ல, நான் படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அவர் சொல்லிக் கொடுத்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இப்போ எங்களுடைய ஆப்பில் நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு ஒன்று கொடுத்துருக்கோம். மொபைல் ஃபோனில் வீட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு 4 நல்ல க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும்போது எந்த விஷயத்தை பேசினாலும் டக்குன்னு மனசு புரிஞ்சுக்கும். கரெக்டாக? எதனால்? நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. டீச்சருடைய முதல் வேலை ஸ்டூடெண்ட்ஸை ரிலாக்ஸ்டாக கிளாஸில் வைக்கிறது. படிப்பு 2வது, படிப்பு தான் முதல் உங்களை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ஸு. ஆனால் இதை செய்யும்போது நாங்கள் சென்னையில் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் இந்த பிரச்சனை, இது கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போர்டு எக்ஸாம் வரும்போது எல்லாம் கையில் கத்தியோடு வருவாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்படி கத்தி இப்படி இருக்கும், தமிழ் பட ஸ்டைலில். வாத்தியார் பேப்பர் கொடுத்துட்டு வெளியில் போயிடுவார். சார் இது நல்லா இருக்கு, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அந்த ஸ்கூலில் எங்களை கூப்பிட்டாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க,
நாங்கள் போயிட்டு ஒரு 6 மாதம் இந்த தியான பயிற்சி, சுத்திகரிப்பு பயிற்சி, ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் சொன்னோம். அடுத்த வருஷம் அந்த ஸ்கூல் ஃபைனல் போர்டு எக்ஸாம் நடக்கும்போது ஒருத்தர் கூட எந்த விதமான பொருளோட, உங்கள் பாஷையில் சொன்ன பொருள் ஐட்டம் இதோட வரல, எல்லாம் சாதாரணமாக இருந்தாங்க. 3 வருஷம் கழிச்சு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் 100% ஆல் பாஸாக மாறிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இப்போ வாத்தியார் மற்றவங்களை எதாவது பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை, எனேபிள் பண்ணாங்க. அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு, அவங்களோட எபிலிட்டியில் அவங்கள நம்புறதுக்கு, அவங்கள திறமையை மீண்டும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பசங்க கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே எதிர்க்க இருக்கக்கூடியது நம்மளோட ஒரு முதிர்ச்சியானவர்கள்ன்ற நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். 3வது இந்த உலகம்னு சொன்னேன் இல்லையா, அந்த உலகம்ன்றது உங்களை பற்றி ஆக்சுவலாக கவலைப்படலன்றது எங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 8 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தது யாராவது பேர் சொல்லுங்க, உங்கள் டீச்சருக்கே ஞாபகம் இருக்குது இருக்குமா? 8 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கூல் ஃபஸ்ட் யார்? உங்கள் ஸ்கூல் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு, ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது அப்போ முடிஞ்சு போச்சு. கரண்ட் நியூஸ், டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் டிஷ்யூ பேப்பர்னு சொல்லுவாங்க. பஜ்ஜி கடையில் கொடுக்குற பேப்பர்லாம் நேற்றுக்கு போட்ட பேப்பர், நேற்றுக்கு படிக்கும்போது பயங்கர பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் உலகமானது உங்களை பற்றி கவலைப்படலன்றதை முதல்ல ஞாபகம் வச்சு. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க யாருக்கும் கவலை இல்லை. கவலைப்படுற மாதிரி பேசுவாங்க. பக்கத்து வீட்டு மாமா அட்வைஸ் பண்ணார், ஏன்பா தம்பி கொஞ்சம் நல்லா படித்து எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கிருக்கலாமே. வாங்கினா அவராக வேலை வாங்கி கொடுக்க போகிறார், நான் தான் போய் வேலை வாங்கிக்கணும், நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் என் வாழ்க்கையை கவனிக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா இந்த 3 உங்களுக்கு புரியும். டீச்சருக்கு ஒரு ரோல் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது. உங்கள் சொந்த காலில் உங்கள் எண்ணத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் குறிக்கோளை நோக்கி அமைக்கும் போது 3வது உலகம் அதை விட்டுடுங்க, தானாக தன்னை பார்த்துக்கும். தேங்க்யூ.